ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பிரதான் மந்திரி கிராம் சதக் யோஜனா ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஆல்ரெடி நிறைய வாட்டி கேட்கப்பட்ட கேள்வியும் கூட. இது வந்து பேஸ் 3. ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா இது ஆரம்பிச்சது 2020லயே ஆரம்பிச்சிருப்பாங்க. இப்போ பிரதமர் மோடி தலைமையிலான அமைச்சரவை வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு 2028 வரை நீட்டி ஒப்புதல் கொடுத்திருப்பாங்க. அதுதான் கரண்ட் அஃபேர்ஸ். இங்க நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதோடைய தொடக்கம், பின்னணி, இதை பத்தி டீடைல் ஃபுல்லாவே பார்க்க போறோம். ஓகேங்களா? சோ எப்ப தொடங்குனது நான் ஆல்ரெடி சொன்னேன். 2020 டிசம்பர்ல வந்து ஆரம்பிச்சது. ஓகேங்களா? இதான் வந்து பாத்தீங்கன்னா பிரதான் மந்திரி கிராம் சதக் யோஜனா அப்படின்றது. சோ இது வந்து எந்த மினிஸ்ட்ரி கீழ வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு வந்து மத்திய ஊரக வளர்ச்சி அமைச்சகம், மினிஸ்ட்ரி ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட். ஓகேங்களா? இது பாருங்க, இது வந்து ஃபேஸ் 3 அப்படின்னு வச்சுக்கோங்க. இதோட நோக்கம் என்ன? என்ன இது கிராம் சதக்னா என்ன? அதை சொல்லுங்க ஃபர்ஸ்ட் அப்படின்னு கேக்குறீங்க. புதிய சாலைகளை அமைப்பதற்கு பதிலாக ஏற்கனவே உள்ள முக்கிய ஊரக இணைப்பு சாலைகளை வந்து மேம்படுத்துதல். ஓகேங்களா? அப்கிரேடேஷன் அண்ட் கன்சால்டேஷன். ஓகேங்களா? மேம்படுத்துதல் மற்றும் வலிமைப்படுத்தல். ஓகே, ஏற்கனவே உள்ள சாலைகளை இதுக்கு வந்து இலக்கு நிர்ணயிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 1.25 லட்சம் கிலோமீட்டர் உள்ள ஊரக சாலைகளை மேம்படுத்தி கிராமப்புற மக்களை வந்து சந்தைகளுக்கோ, பள்ளிகளுக்கோ, மருத்துவமனைகளுக்கோ வந்து இணைக்கிறதுக்காக இதோட இலக்கா வந்து வச்சிருக்காங்க. அடுத்தது இதோடைய இப்போ இதை எக்ஸ்டெண்ட் பண்றாங்க இல்லையா, ஃபேஸ் 3 பண்றாங்களே, இதோட முக்கிய அம்சங்கள் என்னன்னு சொல்லி பார்க்க போறோம். அதுக்கு முன்னால நம்ம கிளாஸஸோட டீடைல் இதில் கொடுத்துருக்கேன். ஸோ ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஆப்டிடியூட், ஜிஎஸ், டெஸ்ட் பேட்ச் எதனாலும் நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. எல்லாமே உங்களுக்கு பக்காவா இருக்கும். ஓகேங்களா? ஸோ அடுத்தது பாருங்க, இதோட முக்கிய அம்சங்கள். மத்திய அமைச்சரவை புதிய சில மாற்றங்களை பண்ணிருக்காங்க. ஒன்னு, காலக்கெடு நீட்டிப்பு 2028 வரை நீட்டிருக்காங்க. அடுத்தது மலைப்பகுதிகளிலே வந்து பாத்தீங்கன்னா 2029 வரை அப்படின்னு சொல்லிட்டு காலக்கெடு வந்து நீட்டிருக்காங்க. அடுத்தது இதுக்கான நிதி ஒதுக்கீடு வந்து பாத்தீங்கன்னா 80 கோடியா செலவு பண்ணிட்டு இருந்தவங்க இப்போ 84 கோடியா செலவு பண்றாங்க. அடுத்தது நீண்ட தூர பாலங்களும் இதுல வந்து நிறைய வருது. அப்புறம் முக்கியமானது பசுமை தொழில்நுட்பம். இது ரொம்ப முக்கியமானது பசுமை தொழில்நுட்பம். இதோட ஒரு சிறப்பு அம்சம், அதாவது சாலை கட்டுமானத்துல பிளாஸ்டிக் கழிவுகள் மற்றும் கோல்டு மிக்ஸ் இது வந்து அதிகமா பயன்படுத்துறாங்க. இதனால கார்பன் வெளியேற்றம் வந்து கம்மியாகும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஃபைனலா கன்சாலிடேட் பண்ணி பாருங்க. இதோட அம்சம் திட்ட வகை பாத்தீங்கன்னா மத்திய அரசால் நிதியளிக்கப்படும் ஒரு திட்டம் தான். பகிர்வு வந்து பாத்தீங்கன்னா மத்திய அரசு 60% போடுவாங்க, மாநில அரசு 40% வந்து ஷேர் பண்ணிப்பாங்க. நோக்கம் ஊரக பொருளாதாரத்தை மேம்படுத்தல் மற்றும் விவசாயிகளுக்கு சந்தை வாய்ப்புகளை உருவாக்குதல். அடுத்து பாருங்க, முக்கியத்துவம் மகப்பேறு இறப்பு விகிதத்தை குறைத்தல் மற்றும் கல்வி அறிவை அதிகரிப்பதில் முக்கிய பங்கு அப்படின்னா, சோ மருத்துவமோ கல்வி பள்ளிக்கூடமோ எளிதா அக்சஸ் பண்ற விதத்துல நம்ம வந்து வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கிறது. சந்தை சோ அப்படின்றத பொருளாதாரம் விஷயமாட்டும் ஒரு வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கிறது. ஓகேங்களா? சோ இதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த கரண்ட் அஃபேர்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். ஃபாலோ பண்ணிக்கோங்க.